உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இனி தோய்ந்து போவதில்லை, தோய்ந்து போவதில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேதவசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தோய்ந்து போவதில்லை. தோய்ந்துனா என்னது? களைச்சி சோர்ந்து போகிறது. இதுதான் என்னது? தோய்ந்து போகிறது. பல முயற்சி பண்ணி ஒன்றும் கிடைக்காம அப்படி விரக்தியாகி போயிருப்பாங்க, சோர்ந்துட்டு. ஆமாம், அதுதான் தோய்ந்து. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தோய்ந்து போவதில்லை. பல பிரயாசங்கள் பட்டு பல முயற்சி பண்ணி அதற்கேற்ற பலன் கிடைக்காதபடி சோர்ந்து போய் தோய்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. இன்னைக்கு அநேக பேர் தோய்ந்து போய் தான் இருக்கிறீங்க. தொழில் காரியத்தில், குடும்ப காரியத்தில், எதிர்கால காரியத்தில், படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில் தோய்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் தான் அதிகம். அதாவது அப்படி சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் அதிகம். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், தோய்ந்து போன பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி தோய்ந்து போவதில்லை, இனி தோய்ந்து போவதில்லை. அப்போ இவ்வளவு நாள் நீங்கள் தோய்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இனி தோய்ந்து போவதில்லை. பாருங்க, யார் இனி தோய்ந்து போவதில்லை அப்படின்னா அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவர்கள் யார்? ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுது, சீயோனில் உச்சியிலே கம்பீரித்து. அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கம்பீரித்து. பாருங்க, உச்சிக்கு வருகிற பிள்ளைகள், சீயோன் உச்சிக்கு வருகிற பிள்ளைகள், சீயோன் உச்சியில வந்து கம்பீரிக்கிற பிள்ளைகள். நல்லா கவனிங்க, கம்பீரிக்கிற பிள்ளை. அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் கம்பீரித்து. கம்பீரித்துனா ஆர்ப்பரித்து மகிழ்ந்து. ஒரு பக்கம் தோஞ்சு போயிருக்கிறீங்க, ஆனா தோய்ந்த தேவ பிள்ளையே, சீயோன் உச்சிக்கு வந்து நீ கம்பீரிக்கிற பிள்ளையா இருப்பாயானால் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில், இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். யாரெல்லாம் நன்மைகளுக்காக ஓடி வருகிறீங்களோ உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், இனி தோய்ந்து போவதில்லை. இன்றைக்கு நன்மை தேடி, நன்மையை தேடி எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவங்ககிட்ட போனால் நன்மை வந்துடாதா? இங்கே போனால் நன்மை வந்துடாதா? இந்த 4 நட்சத்திரம் பார்த்தா நன்மை வந்துடாதா? இந்த ஜோசியத்தை பார்த்தா நன்மை வந்துடாதா? எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ சீயோனின் உச்சிக்கு ஓடி வருவாயானால், நன்மையை தேடி நன்மைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஓடி வருவீர்களேயானால் உங்களை பார்த்தான் சொல்கிறார், இனி தோய்ந்து போவதில்லை. கர்த்தரை விட்டு தூரமாக போனால் தோய்ஞ்சு போவீங்க. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். என்னாச்சு? அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் என்றைக்கு நன்மையை தேடி தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தானோ அவன் வாழ்ந்திருந்தான், அவன் செழித்திருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்.
வீட்டிலே கம்பீர சத்தம் உண்டாயிற்று, கொளுத்த விருந்து அடிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, தோய்ந்து போய் கிடந்தவன் தவிடு திங்கிறதுக்கு மனதாக இருந்தால் அதை கூட அவனுக்கு கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோய்ந்து போய் கிடந்தவனை நிலைமை தலைகீழாக மாறினுச்சு. இன்றைக்கி நீங்கள் தோய்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இனி தோய்ந்து போவதில்லை. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், சீயோனின் உச்சிக்கு வந்து கர்த்தரை கம்பீரித்து நன்மை உண்டாக கர்த்தரிடத்தில் ஓடி வருவீர்களே. ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையில் தோய்ந்து போகிற நிலைமை இனி வராதபடி பாதுகாப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இனி தோய்ந்து போவதில்லை என்ற வேதவசனத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. வாழ்க்கையில் தோய்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்குறோம். எல்லாவற்றையும் இழந்து விரக்தியான நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்குறோம். இனி வாழ வழி இல்லை, இதிலிருந்து எப்படி வெளிவருவே, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவே, எனக்கு ஒரு வாழ்வு உண்டான்னு சொல்லி தோய்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை இந்த வார்த்தையை கொடுத்து நீங்கள் தைரியப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, நன்மைக்காக உம்மிடத்தில் ஓடி வர உதவி செய்யுங்க. உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்தில் வந்து கம்பீரிக்க உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கம்பீரித்து நன்மை உண்டாக ஓடி வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே இனி தோய்ந்து போகாதபடி என் ஆண்டவர் நீர் பாதுகாக்க போகிறதற்காக நன்றி. தேவைகள் அத்தனையும் சந்திக்க போகிறதற்காக நன்றி. பிள்ளைகளை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும். இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுதும் இப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. பிள்ளைகள் இனி எந்த காரியத்திலையும் தோய்ந்து போகக்கூடாது. உடைய கரம் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும், கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, இனி தோய்ந்து போவதில்லை என்ற வேதவசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயமான பாதையில் நடத்துவார். God bless you.